பொன்முடிக்கு இருக்கு. செய்தியாளர்கள் சந்திப்பில் சம்பவம் செய்த அன்புமணி ராமதாஸ். விக்கிரவாண்டி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாமக வேட்பாளர் அன்புமணி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தங்களுக்கு பின் செய்தியாளர்கள் சந்தித்த பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அதில் பாஜக இடஒதுக்கீடுகளுக்கு எதிரான கட்சி, அந்த கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்துவிட்டு சமூக நீதி பற்றி பேசலாமா என்று ஆளுங்கட்சி கேள்வி எழுப்புகிறதே என்று செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு அன்புமணி ராமதாஸ் தனது அருகில் இருந்த பாஜக மூத்த நிர்வாகியை பார்த்து, இதுவரை நீங்கள் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லியுள்ளார் என்று கேட்டார். அதுக்கு பாஜக நிர்வாகி இல்லவே இல்லை என்று மறுக்க, தொடர்ந்து பேசிய அன்புமணி ராமதாஸ், இதுவரை பாஜக இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்லவில்லை, யார் சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று செய்தியாளரை பார்த்து கேள்வி எழுப்பினார். அதற்கு செய்தியாளர் அமைச்சர் பொன்முடி என்று சொல்ல, அவர் சொல்வார். அப்போது அருகில் இருந்தவர் பொன்முடி பாஜகவின் உறுப்பினர் என்று சொல்ல அனைவரும் சிரித்தனர். எனக்கு இப்போ சிரிப்பு தான் வருது என்ற அன்புமணி ராமதாஸ், பொன்முடிக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று இருக்கு, அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு. வழக்கு ஒன்று இருக்கு, அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்கு. நல்லா இதுக்கு முன்னே பேசியிருக்காங்க. பொன்முடி இன்னும் ஜாமீனில் தான் இருக்கிறார் என்றார். அதுபோக ஸ்க்ரோல் ஆக மாட்டேது. நீட் தேர்வு முறைகேடு, நீட் தேர்வு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு என்ன என்ற கேள்விக்கு பதிலளித்த அன்புமணி ராமதாஸ், பாட்டாளி மக்கள் கட்சி நிலைப்பாடு ஒன்றுதான், நீட் தேர்வு கூடாது, பாஜகவின் கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் நிலைப்பாட்டை மாற்றிவிடுவோம் என்று ஆகாது. கூட்டணியில் இருப்பதால் நாங்கள் நிலைப்பாட்டை மாற்றிவிடுவோம் என்று ஆகாது. நாங்கள் திமுக போல் கூட்டணி மாறினால் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள மாட்டோம், ஒரே நிலைப்பாட்டில் தான் இருப்போம். எங்களை பொறுத்தவரை நீட் தேர்வு வேண்டாம். மேலும் அவர் கூறியதாவது, இந்தியாவிற்கே தேவையில்லாத ஒரு தேர்வு நீட் தேர்வு. அன்று முதல் இன்று வரை, எப்படி அன்று முதல் இன்று வரை, நல்ல எதுக்க முனையாக பேசியிருக்காங்களே. அன்று முதல் இன்று வரை அதே நிலைப்பாட்டில் தான் வருகிறோம். அவர்களுக்கு வேறு நிலைப்பாடு இருக்கலாம். ஒரே கொள்கையில் உள்ள கட்சிகள் தான் கூட்டணி சேர வேண்டும் என்று கிடையாது. தேர்தல் கூட்டணி என்பது வேறு. நீட் தேர்வில் பல குளறுபடிகள் உள்ளது. உச்சநீதிமன்றம் இதை சுட்டிக்காட்டி உள்ளது. நிச்சயமாக நீட் தேர்வு தேவையில்லை. சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை நீக்க வேண்டும். நீட் தேர்வுக்கு பதிலாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்றார்.